சொல்றார். நீ ஜெபம் பண்ணு. உனக்கு இப்ப சுகம் கிடைக்குன்னு சொல்றார். அப்ப பாருங்க அந்த நொடியேங்க ரொம்ப நேரம்லாம் ஜெபம் பண்ணலைங்க. ஒரு ஒரு நிமிஷம் கூட நான் பண்ணியிருக்க மாட்டேங்க. நீர் எனக்கு சுகம் தந்துட்டீர் ஆண்டவரே! உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றின்னு சொல்லிட்டுங்க, எந்திரிச்சு நடக்கிறேங்க. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா, ஒரு வாரமா என்னால கால் எடுத்து நடக்கவே முடியல. ரொம்ப சிரமப்பட்டேன். ஆனாலும் ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாருங்க, நமக்கு என்னங்க நன்மை செய்கிறவரா இருக்கிறார். நம்ம கேட்கவே மாட்டேங்கிறோம். அவன் நம்ம நாவுனாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன சொல்றாரு? யோவான் 14:14 நீங்க என் நாமத்தினால எதை கேட்டாலும் என்னங்க இது மட்டும் இல்லை, நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீங்கன்னு. என்னோட வீட்டில் ஒவ்வொரு பொருளுமே அவருடைய நாமத்தினால வந்தது தாங்க. சரிங்களா? ஒவ்வொரு எதுவாக இருக்கட்டுங்க, அது குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டுங்க, அவருடைய நாமத்தினாலதான் அவர் நினச்சாதான் எங்கள் வீட்டுக்கு வரும். சரிங்களா? அதை நான் விசுவாசிச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால தான் நிறைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா